அதாவது திருப்பதி தேவஸ்தானத்துல பிரசாதமா கொடுக்கப்படக்கூடிய லட்டுக்கள்ல விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறதா ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக திருப்பதி சீனிவாச பெருமாள் தான் எங்களுக்கு குலதெய்வமே. அபச்சாரம் அபவாதம். அபச்சாரம்னா கோயிலுக்குள்ளேயே அந்த தெய்வீக சமாச்சாரங்கள் பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அது அபச்சாரம். நம்ம ஊரில் காமராஜருக்கு அப்புறம் முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்களுக்கு அவருடைய ஜாதகப்படி அந்த டைமில் அவருக்கு அந்த அப்போ ஆட்சி போகும்போது காங்கிரஸ் ஆட்சி போகும்போது அவரால் அவர் கட்சிக்கு அபவாதம். இப்போ நம்ம லட்டு சாப்பிட்றோம் சாப்பிடலை, வாங்கின்னு வரோம் வாங்கின்னு வரல. இப்போ போயிட்டு வரவங்கலாம் எப்போவுமே நமக்கு ஒரு புரோட்டோகால் மாதிரி வச்சுருப்போம். திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால நம்ம தலை மொட்டையாக இருந்ததுன்னா லட்டு எங்கடான்னு தான் கேட்பாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பிரசாதத்துக்கும் எவ்வளோ அப்போ சாமான்கள் வாங்குவோம், அப்போ என்ன விலை விற்றுது போட்டிருக்காங்க. அதில் இட் இஸ் ஓப்பன் சீக்ரெட். சுதாகர் கோபி சுதாகர் பரிதாபங்கள் ஓவர் நைட்டில் கவுந்துட்டாங்கல்ல. ஒன்று நில்லு, எனக்கு அரசியல் வேண்டாம். எதுக்கு சொல்கிறாங்கன்னா முதல்ல இந்த பசங்க நல்லா பண்ணுறாங்கன்னு ஒரு ஒப்பீனியன் இருந்தது போக டக்குன்னு அந்த சென்டிமெண்ட்டில் கை வைக்கும்போது யாருக்குமே வருத்தமாக இருக்கும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் போன பேட்டியில் குன்றக்குடி யானை சுப்புலட்சுமியுடைய மரணத்தை பற்றி சில விஷயங்கள் பேசியிருந்தீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்வையாளர்களுக்கு பிடித்தமான ஒரு காணொலியாக இருந்திருக்கு. ஸோ அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காணொலிக்கான கமெண்ட்டுகளில் ஒரு பாசிட்டிவான கமெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அமங்கலமான ஒரு செயல் நடந்திருக்கு. அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தில் பிரசாதமாக கொடுக்கப்படக்கூடிய லட்டுக்களில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறதா ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் ரொம்பவே தகுதியானவர் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா திருப்பதிக்கும் உங்களுக்குமான உறவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருங்கிய உறவாக இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? நல்லதுங்க. ஆக்சுவலாக திருப்பதி சீனிவாச பெருமாள் தான் எங்களுக்கு குலதெய்வமே. அது பாரம்பரியமாக, அதாவது சின்ன கோயிலாக இருக்கும்போது சொன்னால் நிறைய பேருக்கு நம்ப முடியாது. சின்ன வயசில் திருப்பதி கோவிலில் நாங்கள் இப்போ நம்ம ஊர் கோயில்களில் எப்படி விளையாடுவோமோ அந்த மாதிரி நாங்கள் அங்கே விளையாடினோம். ஓகே ஓகே. அவ்வளோ சின்ன கோயில்கள் தான். அது நல்லா வளர்ந்து வந்துடுது, எங்களுக்கு சந்தோஷம்தான். ஓகே சார். சார், இந்த கோவில் எப்போ சார் இவ்வளோ ஃபேமஸாக ஆரம்பிச்சது? 966. அதில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரலாறுகள் பெருசு. ஏன்னா எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க. ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்ததுன்னுவாங்க. ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்ததுன்னா ஸ்ரீரங்க பெருமாளை எல்லா ஆழ்வாரும் பாடியிருக்காங்க. ஒரே ஒரு ஆழ்வார் மாத்திரம் திருப்பதி பெருமாளை பாட மாட்டேன்ட்டார். அதெல்லாம் மற்ற ஆழ்வார்கள் மொத்த பேர் பாடியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே திரேதா யுகத்துலேருந்து பல கதைகள் உண்டு. அது நீங்கள் இட் இஸ் அ ஓப்பன் சீக்ரெட். ஏன்னா திருப்பதி அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணி அவங்க வரலாறுகளை வச்சுருக்காங்க. அது ரொம்ப சௌகரியம். நீங்கள் யார் வேணாலும் போய் டிஜிட்டலைசேஷன்லேருந்து நீங்கள் சிஸ்டத்தில் எடுத்து பார்க்கலாம். காப்பியும் அவங்க விற்கிறாங்க, புக்காக போட்டு விற்கிறாங்க, ஆன்லைன்லேயும் அவங்க போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய முக்கியமான மெயின் ஆரம்பம்னு ஒன்று சொல்லுவோம். சில கோயில்களுக்கு ஒரு பெரிய ஆரம்பம் ஒன்று இருக்கும். அந்த ஆரம்பம்னு சொல்லும்போது 30 ஆகஸ்ட் 966 அன்றைக்கி இந்த 10 நாள் திருவிழாவில் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் கஷ்டம். அந்த ஊர்லெலாம் தீர்த்தவாரிக்கு சாமி இறங்கி அந்த குளத்தில் குளிக்கும்போது நாமளும் குளிக்கலாம். கடவுளோட சேர்ந்து நம்மளும் அன்றைக்கி குளிக்கலாம் 10வது நாள். அது மாதிரி குளிக்கும்போது அந்த 2 ஊரில் தான் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். திருப்பதிலையும் அலமேலு மங்காபுரம், திருச்சானூர் சொல்கிற அலமேலு மங்காபுரத்துலேயும் அது உண்டு. அந்த 10 நாள் திருவிழாவே எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த கோவிலை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. 10 நாள் 15 நாள். ஆனால் இந்த தீர்த்தவாரிங்கிறது எப்படி கணக்குன்னா பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம். அந்த திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி 30 ஆகஸ்ட்டு 966. இந்த வருஷம் அதே போல் தீர்த்தவாரி அக்டோபர் 12, 2024. அடுத்த மாதம் 12ஆம் தேதி திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி அவருக்கு அந்த தீர்த்தவாரி நடக்க போகுது. ஒரு 200 1000 வருஷங்கள்லாம் போகும்போது
அப்போ ஆகஸ்ட்டில் இருந்தது, இப்போது அக்டோபருக்கு வந்திருக்கு. இந்த விஷயம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போது அந்த தீர்த்தவாரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிரகணம் இருக்குது. கிரகணம் 6ஆம் தேதி சூரிய கிரகணம். 6ஆம் தேதி, அக்டோபர் 6ஆம் தேதி சூரிய கிரகணம். நம்ம ஊரில் எப்படின்னா, சூரிய கிரகணம் பகலில் வந்தால் தான் நமக்கு தெரியும், நைட்டில் வந்தால் தெரியாதுன்ட்டு நம்ம பஞ்சாங்கங்களில் அதை போட மாட்டாங்க. ஆக்சுவலாக உலகம் ஃபுல்லாக எங்கே நடந்தாலுமே நமக்கு தெரியுதோ தெரியலையோ அன்றைக்கி கிரகணம் நடக்குது. அன்றைக்கி நைட்டு, அன்றைக்கி சூரிய கிரகணம் நைட்டு நமக்கு வர்றதுனால நமக்கு தெரியாதுன்னு இவங்க வச்சிடுறாங்க. ஆனால் அந்த சூரிய கிரகணத்தை அன்றைக்கி பார்த்திங்கன்னா, சூரியன், சந்திரன், புதன், கேது இந்த 4 கிரகமும் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்குது. ஹஸ்தங்கிறது முக்கியமான நட்சத்திரம் பிள்ளையாருக்கு. நமக்கு இந்த பிள்ளையார் கதை முதல்ல பார்த்தோம் இல்லையா, யானையை பற்றி சொன்னல, அதோட அந்த பிரச்சனை முடியுதுன்னு அர்த்தம். அதாவது 6-10 8-10 சொன்னேன், 6-10 6-10ஓட அந்த யானை பிரச்சனை தீருது நமக்கு. ஆனால் அபிச்சாரம் அபவாதம்னு 2 இருக்குது. அபச்சாரம் அபவாதம். அபச்சாரம் அபவாதம். அபிச்சாரம் தான் அது. தமிழில் நம்ம சொல்லும்போது அபச்சாரம்னு சொல்லி பழகிட்டோம். அபச்சாரம் அபவாதம். அபச்சாரம்னா கோயிலுக்குள்ளேயே அந்த தெய்வீக சமாச்சாரங்கள் பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அது அபச்சாரம். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, வருஷம் ஹோமம் பண்ணுவாங்க. டெய்லி ஹோமம் பண்ணணும். சில சிவன் கோயிலில் டெய்லியே ஹோமம் பண்ணுறாங்க. பெருமாள் கோயிலெல்லாம் வந்து இப்போ இங்கே திருப்பதியில் பார்த்திங்கன்னா அவங்க டெய்லியும் ஹோமம் பண்ணுறாங்க. திருப்பதியில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா டெய்லி கல்யாண உற்சவம் பண்ணும்போது, கல்யாண உற்சவம் நமக்கு தான் அது. ஆனால் ஹோமம், அதை ஹோமம் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, அந்த ஹோமத்தில் நாம் வந்து கல்யாண உற்சவத்துக்கு கலந்துக்குன்னு போதாமே தவிர அந்த ஹோமத்துக்கு வேண்டிய பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் தேவஸ்தானத்துக்கு கொடுக்கலாம், ஹோமத்துக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. சில சமயங்களில் கோவிலே ஒருத்தர் இறந்துட்டார், அது வந்து பெரிய அபச்சாரம். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இம்மிடியட்டாக உடனே கோயிலை சாத்திட்டு கும்பாபிஷேகம் 24 ஹவர்ஸில் பண்ணணும். அதை பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி பெரிய அபச்சாரங்கள் ஏற்படும் போது. ஆனால் இப்போ வந்து இருக்கிற சூழல் வந்து அபச்சாரமும் உண்டு, அபவாதமும் உண்டு. அபவாதம் அப்படின்னா என்ன? அபவாதம்னா என்னன்னா கெட்ட பேர். கோவிலுக்கே கெட்ட பேர். அந்த இதுக்கே அந்த கோவிலுக்கே கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு இல்லையா, கோவிலுக்கே கெட்ட பேர். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு, திருவோண நட்சத்திரம் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அந்த மகர ராசிக்கு பாதிப்பு ஏற்பட்டு. அந்த பாதிப்பு எப்படி ஏற்படுதுன்னா, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வி.வி. ராமனுடைய அப்பா, வி.வி. சூரியநாராயண ராவன் பேர், அவர் எச்.ஆர். சங்கர்னு ஒருத்தர், கல்யாண விஷயத்தில் அத்தாரிட்டியாக இருந்தாங்க. ஒரு அம்மா மிருதுலா திரிவேதி, அவங்க வந்து மேரேஜ் விஷயத்தில் அத்தாரிட்டி. அவ்வளோ புக்கு அதை பற்றி எழுதியிருக்காங்க. இவங்க 3 பேருமே ஒரு கான்செப்டை சொன்னாங்க. என்னன்னா, குரு தனியாக ஒரு கிரகத்தை ஒரு வீட்டை பார்த்தா, அதாவது ஒரு சைனை பார்த்தா, ராசியை பார்த்தா அந்த இடம் நல்லாயிருக்கும். ஆனால் அதே வீட்டை செவ்வாயும் சேர்ந்து பார்த்தா அந்த வீடு வந்து கெட்டு போயிடும், நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, நம்ம ஊரில் வந்து காமராஜருக்கு அப்புறம் முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்களுக்கு அவருடைய ஜாதகப்படி அந்த டைமில் அவருக்கு வந்து அந்த அப்போ ஆட்சி போகும்போது, காங்கிரஸ் ஆட்சி போகும்போது அவர் கட்சிக்கு அபவாதம். அந்த மாதிரி அபவாதம் எப்போ ஏற்படும்னு சொன்னால், அபவாதங்கிறது 2வது வீடு, செகண்ட் வீடு, அதாவது நம்ம பொதுவாக லக்னம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு 2வது வீட்டை இந்த குரு செவ்வாயினுடைய பார்வை, மற்ற பாவ கிரகங்களினுடைய தாக்கம் இருந்தால் அவங்களுக்கு அபவாதம் ஏற்படும்.
அப்படி அந்த தடவை அபவாதம் பக்தவச்சலம் அவர்களால் அவர் கட்சிக்கு ஏற்பட்டு அந்த வாட்டி அவங்க கட்சி ரொம்ப பாதித்து போய் ஆட்சியை இழந்தாங்க. அதுக்கப்புறம் வர முடியல, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுதான் வந்து அபவாதம். இப்போ இந்த கோவிலுக்கு எப்படி அபவாதம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது, திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அதில் 2வது இடத்துல சனி உட்காந்துருக்கார். அன்றைக்கே கேட்டாங்க, சனி இப்போ குரு சாரத்தில் தானே இருக்கார், அதனால் அவர் எப்படி கெடுதல் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் சனி குரு சாரத்தில் இருக்கார். ஆனால் இப்போ குரு செவ்வாய் சாரத்தில் இருக்கார், செவ்வாய் குரு சாரத்தில் இருக்கார். ஸோ இந்த 3 பேர் எடுக்கும்போதும் குரு சுப கிரகம்தான். ஆனால் அவருக்கு இந்த சனியும் அந்த செவ்வாயும் நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குது. அதனால தான் அபவாதம், அந்த கோவிலுக்கு இந்த அபவாதம் ஏற்பட்டு. இந்த அபவாதத்தினால இன்னொரு முக்கியமான விஷயம், கோடிக்கணக்கான ஜனங்க மனசு புண்பட்டு போச்சு. ஆமாம். இப்போ நம்ம லட்டு சாப்பிட்றோம், சாப்பிடலை, வாங்கின்னு வரோம், வாங்கின்னு வரல. ஆனால் போயிட்டு வரவங்கலாம் எப்போவுமே நமக்கு ஒரு புரோட்டோக்கால் மாதிரி வச்சுருப்போம். திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னாலே நம்ம தலை மொட்டையாக இருந்ததுன்னா லட்டு எங்கடான்னு தான் கேட்பாங்க. நாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 2 லட்டு வாங்கி வச்சுப்போம். ஸோ இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பிரசாதங்கள் ஒரு விஷயம். இப்போ முதல்ல சொல்கிறேன், இந்த திருப்பதியில் பிரசாதங்கள்லாம் இப்போ நம்ம ஊரில் மடப்பள்ளின்னு சொல்கிற மாதிரி அந்த ஊரில் சமையல் பண்ணுற இடம் போட்டு, POTTU போட்டு, அந்த பிரசாதங்கள்லாம் தயாரிக்கிற இடம். அது வந்து அதுவும் அர்ச்சகர்கள் இதெல்லாம் வந்து மிராஸ்தார்னு இருந்தாங்க. மிராஸ்னால் அவங்க ஓனர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஃபேமிலி பிரியும் போது அத்தனை பங்காக பிரிஞ்சு அவங்க தான் செய்வாங்க எல்லாம். அவங்க போட்டியில் மிராசுதார் இருந்த வரைக்கும் அந்த பிரசாதங்களை பற்றி கம்ப்ளைண்ட்டு வரதே இல்லை. எங்கள் குடும்பத்தையே எங்கள் ரிலேஷன் வந்து அந்த ஒரு மிராஸ்தாராக இருந்தார். உங்கள் சொந்த ஊர் வந்து திருப்பதி? நான் பிறந்ததும் திருப்பதி தான், பிறந்ததே திருப்பதி தான். திருச்சானூரில் தான் நாங்கள் பிறந்தோம், திருப்பதியில் தான் நாங்கள் வளர்ந்தோம். இது வந்து அவங்களுக்கு வந்து இந்த போட்டில் எங்கள் தாத்தா அந்த மாதிரி ஒரு 7 தலைமுறை எல்லோரும் இருந்தாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் கூட தலைமுறையில் சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவஸ்தானம் மொத்தமாக எடுத்துட்ட பிறகு நாங்கள் வந்து வெறும் ஒர்க்கர்ஸ் தான். ஓகே. இப்போ எங்களுக்கு அந்த வேலை கொடுக்குறாங்க, பழைய மாதிரி நாங்கள் ஓனர் கிடையாது. ஓகே. தேவஸ்தானம் வந்ததுக்கப்புறமா உங்களோட அதிகாரங்கள்லாம் குறைக்கப்பட்டிருக்கு? அதிகாரமே கிடையாது. நாங்கள் வேலை செய்யலாம், சம்பளம் வாங்கிக்கலாம். சரி. வேலை கொடுத்துருக்காங்க சில பேருக்கு, அந்த வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் நிறைய பேர் வெளியிலேருந்து வேலைக்கு வந்துட்டாங்க. தேவஸ்தானம் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற மாதிரி அங்கேயும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களோட நாங்களும் வேலை செய்யணும். அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரோல் கிடையாது. பட் அது எங்களுக்கு வருத்தமும் கிடையாது. ஏன்னா காலங்கள் மாறும்போது, கோவில் வளரும்போது, கோவில் வளர்ச்சி தான் நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆனால் வருமானங்கள்னு சொல்லும்போது அந்த வருமானத்தை விட இன்றைக்கி நாங்கள் வேலை செய்கிற கூலி கொடுக்குறதே அதுவே எங்களுக்கு போதும். இதில் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் இந்த அபச்சாரமும் அபவாதமும் ஏற்படும் போது நாங்கள் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கே முதல்ல வருத்தம். நமக்கே தெரியாத நம்மளை பாவம் பண்ண வச்சுட்டாங்களே, அது உண்மையாக இருந்தால். உண்மையாக இல்லாமல் இருந்தால் நமக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு அபவாதம் வந்தது, நமக்கு ஏன் அந்த மன கஷ்டம்? இது அங்கே வேலை செய்கிறவங்க, அந்த சாமி கும்பிட்றவங்க கோடான கோடி பக்தர்களுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓகே சார். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க சார், உங்களுடைய இந்த மிராசு அவங்க வந்து முதல்ல கண்ட்ரோலில் இருந்துச்சு, அவங்க தான் எல்லா நடவடிக்கைகளும் பண்ணாங்க, வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான சர்ச்சைகள் எதுவும் வந்திருக்கா சார்? வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் ஒரே ஃபேமிலி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஃபேமிலி 4 ஃபேமிலி வரும். அப்போ வெளியில் இருக்க மாதிரி ஒரு ஃபேமிலி, இப்போ இந்த ஒரு 6 மாதம் எனக்கு 3 மாதம் கொடுப்பாங்க, இன்னொரு 3 மாதம் இன்னொரு ஃபேமிலி கொடுப்பான். இந்த 3 மாதத்தை வாட்ச் பண்ணுறவன் இந்த 3 ஃபேமிலி என்னை வாட்ச் பண்ணுவான். புரியுது உங்களுக்கு? அதனால் எங்காலே விட மாட்டான், உடனே அவன் கொளுத்தி போடுவான் ஏதோ கலந்துட்டான்னு. ஸோ அப்போ நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்று. இன்னொரு விஷயம், அந்த வரலாறு புத்தகத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பிரசாதத்துக்கும் எவ்வளோ அப்போ சாமான்கள் வாங்குவோம், அப்போ என்ன விலை விற்றுது போட்டிருக்காங்க. அதில்
இட் இஸ் அ ஓப்பன் சீக்ரெட். அந்த வரலாறு புக்கத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதில் க்ளீனாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அப்போ எவ்வளோ விலை, அப்போ எவ்வளோ செலவாச்சு, அப்போ ஒரு தேங்காய் எவ்வளோ விலைன்ற வரைக்கே போயிருக்கு. அதனால் அது வந்து இட் இஸ் ஓப்பன் சீக்ரெட். இப்போ நடந்தது அவங்க வந்து இது வந்து பாலிட்டிக்ஸா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது உண்மையா பொய்யாங்கிறது கடவுள் கண்டிப்பாக வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். சார் நீங்க இந்த அபச்சாரம், அபவாதம் இதெல்லாம் பத்தி சொன்னீங்க. இத்தனை வருடங்கள் இல்லாம இப்ப ஏன் சார் அது ஏற்படுது? அதுக்கான காரணம் என்ன? வெரி குட். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கான்ட்ரவர்சி வரும்போது வைரமுத்து ஆண்டாள் கான்ட்ரவர்சி. வைரமுத்து பேசினாரு அதான். ஆமாம், நான் பொதுவாக ஆண்டாள் கான்ட்ரவர்சின்னு சொல்கிறேன். நீங்கள் வைரமுத்து சேர்த்துக்கோ, யாரை வேணால் சேர்த்துக்கோ. ஆண்டாள் கான்ட்ரவர்சி நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு பாதித்தது, எனக்கு வைரமுத்து பாதிக்கல, என்னங்க ஆண்டாளை பாதித்தது, நான் வருத்தப்படுறேன். அதனால் வைரமுத்து அது 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 வேறு. இந்த ஆண்டாள் கான்ட்ரவர்சி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் தான் இவனுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போது ரொம்ப இந்த மாதிரி மனசு புண்படுத்துகிற லெவலுக்கு ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் அப்சர்வ் பண்ணும்போது ஆண்டாளுக்கு டிவோட்டிஸ் அதிகமானது அதுக்கப்புறம் தான். அதே மாதிரி இப்போ ஒரு அபச்சாரம் அபவாதம் வந்திருக்குன்னா சீனிவாச பெருமாளுக்கு இன்னும் பக்தி டபுள் ஆகும். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சீனிவாச பெருமாளுக்கு பக்தர்கள் அதிகமாவாங்க. கண்டிப்பாக அதிகமாவாங்க. அதாவது நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா கமெண்ட்டு சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுதாகர், கோபி சுதாகர் பரிதாபங்கள் ஓவர் நைட்டில் கவுந்துட்டாங்கல்ல. ஒன்று நில்லு, எனக்கு அரசியல் வேண்டாம். எதுக்கு சொல்கிறாங்கன்னா, முதல்ல இந்த பசங்க நல்லா பண்ணுறாங்கன்னு ஒரு ஒப்பீனியன் இருந்தது போக, டக்குன்னு அந்த சென்டிமெண்ட்டில் கை வைக்கும்போது யாருக்குமே வருத்தமாக இருக்கும். இப்போ இந்த அபச்சாரம் அபவாதம் எதனால் ஏற்படுதுன்னா, போன வாட்டி ஆண்டாள் பிரச்சனையை எப்படி மாறுகை பண்ணாங்களோ அதே போல் இப்போ பெருமாள் பிரச்சனையை, சீனிவாச பெருமாள் பிரச்சனையை புரட்டாசியில் ஆரம்பித்தாங்க. புரட்டாசி பெருமாளுக்கான மாதம், அவருடைய மாதம். பெருமாளுக்காத மாதங்கிறது அப்புறம். எப்படின்னா, சீனிவாச பெருமாள் அந்த படி, முதல் படி குலசேகரன் படின்னு சொல்லுவார். குலசேகர ஆழ்வார் உன்னுடைய படியாய் கிடப்பனேன்னு சொல்லிட்டு அந்த படி. இப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குலதெய்வமாக இருக்கிறவங்க நாங்கள் அந்த குலசேகரன் படியை தொட்டுட்டு தான் வெளில வரும். முதல் படியை தொட்டுட்டு தான் வெளியே வருவீங்க. ஆமாம், அந்த குலசேகர படி. அதுக்கப்புறம் இப்போ எல்லா கோயில்களையுமே அந்த படியை குலசேகரன் படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஆழ்வார்கள் வந்து படியாக இருந்தானா போதும், அடுத்த பிறவியில் நான் மனுஷனாக கூட வேண்டாம், ஒரு கல்லாக இருந்து படியாக இருந்திருக்கணும்னு இருக்கிற ஆட்கள் இன்றைக்கும் அந்த பக்திங்கிறதே மௌலிகமாக தான் இருக்கணும். நீ ரேஷனலாக இருந்தால் அதுக்கு பேர் பக்தி கிடையாது. இப்போ அம்மா பேரில் பக்தி இருக்குல்ல, உங்களுக்கு ரேஷனலாக இருக்குது, இயல்பாகவே இருக்குது, மௌலிகம். நீங்கள் அந்த இயல்புங்கிறத விடுங்க, இயல்புங்கிறது நேச்சர். நான் சொல்கிறது மௌலிகம்னா மூட நம்பிக்கை, ரேஷனல்னால் அலசி ஆராய்ஞ்சி அம்மா நல்லவளா கெட்டவளா இப்படி பார்த்தா நீ அவளை லவ் பண்ணுற இல்லையே. அம்மா மௌலிகம்ங்கிறது அதான் மூட நம்பிக்கை இருந்தால் தான் அப்பா அம்மாவையும் நம்ம தெய்வமாக கும்பிட முடியும். இப்போது குலதெய்வம்னு நான் முதல்ல சொன்ன பாருங்கள். இந்த குலதெய்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியில் குலதெய்வம் நம்ம ஊர் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். யாரோ நம்ம 7, 8, 10 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு தாத்தாவோ பாட்டியோ குலதெய்வம் ஆகிறாங்க, முன்னோர்கள். அப்போது முன்னோர்களில் யாரோ ஒரு தாத்தாவோ பாட்டியோ குலதெய்வம் ஆகுது. இந்த அம்மன் குலதெய்வம் வச்சுக்கிறவங்க பாட்டி, ஐயாவை குலதெய்வம் வச்சுக்கிறவங்க தாத்தா. அப்போது சீனிவாச பெருமாள் எங்களுக்கு தாத்தா தானே, கிராண்ட் தாத்தா தானே. அப்போ அவரை பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ உரிமை கொடுக்கணும். ஆனால் இப்போ உரிமை இல்லாட்டாலும் டிக்கெட்டு வாங்கணும், அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் பரவாயில்ல. ஆனால் எங்கள் அப்பாவை எல்லோரும் கொண்டாடிங்கன்னா நமக்கு சந்தோஷம் இல்லை. அதனால் நம்ம எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போகிறோம். இப்போ இந்த அபச்சார கதையில் சொல்லும்போது புரட்டாசியில் ஆரம்பித்ததுனால புரட்டாசியில் 2 விதங்கள் இருக்குது. என்னென்னா, தமிழ்நாடு கேரளாவை தவிர மற்ற ஊர்களெல்லாம் நம்ம ஆவணி மாதத்தில் வர அமாவாசைக்கு மறுநாள் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே புரட்டாசி ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு எப்போ புரட்டாசி ஆரம்பிக்கிறதா, சூரியன் கன்னி ராசிக்கு போகும்போது தான் நமக்கு புரட்டாசி.
அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற போகிற அந்த பிரம்ம உற்சவம்ங்கிறது 10 நாள் உற்சவம், இந்த அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பிக்கிறாங்க. ம். அமாவாசை நான் சொன்னது அமாவாசை அன்னைக்கு கிரகணம் 4 கிரகம் அஷ்டத்தில் உட்காந்துருக்கான். அது பிள்ளையார் அஃபெக்ட் பண்ணி பிள்ளையார் சமாச்சாரமும் அதில் இன்க்ளூட் ஆகுது. பெருமாள் இன்க்ளூட் ஆகுது. ஏன்னா பெருமாளுக்கும் ஹஸ்தங்கிறது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஹஸ்தம். ரோகிணி கிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும். ஹஸ்தம் வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஹஸ்தம், சீனிவாச பெருமாள் திருவோணம். ஸோ இந்த 3 நட்சத்திரமும் பாதிக்கிறதுனால பாதிக்குதுன்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து கிரகணம், 2வது வால் நட்சத்திரம். இப்போ ஒரு வால் நட்சத்திரம் வரப்போகுது, வந்துட்டு தெரிய போகுது வால் நட்சத்திரம் தெரிய போகுது. இதை வந்து அவங்க இப்போ இங்கிலீஷ்காரெல்லாம் அதுக்கு ஒரு பேர் வைப்பான் எல்லாத்துக்கும். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தூமகேதுன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் நீங்கள் பொன்னியின் செல்வன் படிச்சுருந்தா தெரியும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனை நான் படம் பார்க்கல, பட் படத்தையும் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஓப்பனிங் சீனே தூமகேது அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்க. அதில் ஷேக்ஸ்பியர் ஒன்று சொல்லுவார், when beggar die there are no commerce seen, the heaven themselves blaze forth the death of prince. இது என்ன சார் அர்த்தம்? பிச்சைக்காரன் ஆயிரக்கணக்கில் செத்து போகிறான், அதை பற்றி வால் நட்சத்திரம் சொல்லாது. ராஜா ஒருத்தன் செத்து போனான்னா சொர்க்கத்திலேருந்தே வந்து சொல்லிட்டு போகன்றான். அதாவது அவனுக்கு கிண்டல் அதிகம், ஆனால் இது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் தெரியுமா? ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். அதாவது வால் நட்சத்திரம் வந்ததுன்னா ராஜா செத்து போவாங்கிற வரலாற்று பதிவு இது. எந்த ராஜா சார் சாக போகிறாரு? அவன் போடல, அது ஒரு இதில் ஷேக்ஸ்பியர் கதைகளில் பிச்சைக்காரன் செத்து போனான்னா எந்த வால் நட்சத்திரம் வராது, ஆனால் ராஜா செத்து போனான்னா சொர்க்கத்திலேருந்தே வந்து கூப்பிட்டுன்னு போகும்னு அவர் ஒரு வார்த்தை எழுதுகிறார். அப்போது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கேட்போம். சங்க இலக்கியத்தில் இருக்கா, மங்க இலக்கியத்தில் இருக்கா, இல்லாட்டா உங்களுக்கு வெள்ளைக்காரன் எழுதினானா? வெள்ளைக்காரன் எழுதிக்கானே, ஷேக்ஸ்பியர் அத்தாரிட்டி தானே உங்களுக்கு. இங்கிலீஷ்காரன் சொன்னால் போதும் இல்லை உங்களுக்கு, இங்கிலீஷ்காரன் எழுதியிருக்கான். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். அதாவது காமெட்டு வந்ததுன்னா ராஜாக்களுக்கு ஆபத்து, இது எவிடன்ஸ். ஆனால் நம்ம ஊரில் காமெட்டுங்கிற சமாச்சாரத்துக்கு தூமகேதுன்னு சொல்லுவோம். அதான் சொன்னார் இல்லையா, பொன்னியின் செல்வனில் 1000 தூமகேது உண்டு, ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு பேர். இப்போ ஒரு கல் தான் வருது, அந்த கல்லுக்கு ஏதோ பேர் வச்சு இவனுங்க கிடுகிடுப்பை காட்டுறாங்க. ஆனால் நம்பாளுங்க அந்த காலத்திலேயே 1000 கல்லுக்கு தூமகேதுக்கு பேர் வச்சுக்கிறான். அது இல்லாமல் 101 கேது, அதாவது வடகிழக்கில் தெரிஞ்சதுன்னா அது வந்து அதில் 84 கேது. அவன் வந்து சனியினுடைய பையன், கணக்க கேதுன்னு பேர். அது ரெட்டை வாலாக இருக்குமா. இப்போ நேற்று கூட அவங்க சொல்லும்போது வால் விண்மீன்னாங்க. நம்ம ஊரில் வால் நட்சத்திரம் சொன்னால் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? இப்போ புதுசாக ஏன் நீ தமிழ் படுத்துகிற? வால் நட்சத்திரம் சொல்ல, இல்லை நீ விண்மீன் சொன்னா விண்மீன் வால்னு சொல்லு. வால் விண்மீன் நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. வால் நட்சத்திரம், இப்போ வால் நட்சத்திரம் ஓரளவுக்கு புரியுது இல்லை எல்லாருக்கும்? ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியுமா தெரியாத? வால் நட்சத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வால் நட்சத்திரத்தை நம்ம தூமகேதுன்னு சொல்கிறோம். தூமகேதுல இவ்வளோ கேது இருக்குது. அதாவது சனியினுடைய பையன் பேர் கனககேது, குருனுடைய பசங்க பேர் விகச்சகேது, புதனுடைய பையனுங்கள் பேர் தஸ்கரகேது. 3 வால் இருக்குது. அது குங்குமகேது, ஏன்னா செவ்வாய்க்கு பிறந்தவன் குங்குமகேது. தமசகேதுன்னா ராகுக்கே பிறந்த கேது இருக்குது. ஸோ இது மாதிரி ஆயிரக்கணக்கான கேதுகள் அவங்க அந்த காலத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முறையான வழிகளை நம்ம கட் பண்ணி, ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம். ஹிஸ்டரி ஆஃப் திருப்பதி சொன்னேன் இல்லையா, அந்த புத்தகங்களில் அடிக்கடி ஒரு ஜோசிய புத்தகத்தை பற்றி சொல்கிறாங்க. பிருகத் சம்ஹிதைன்னு ஒரு புக்கை பற்றி அதில் அடிக்கடி சொல்கிறாங்க. அதாவது அவங்க வரலாறு புக்கில் பிருகத் சம்ஹிதை. ஸோ பிருகத் சம்ஹிதை தெரியாதவங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு புரியாது இல்லை.
ஸோ அது வேணும். ஸோ நாம் வந்து வி லாஸ்ட் நாலேஜ். இப்போ இந்த புரட்டாசி சொன்ன பாருங்க, அவங்க புரட்டாசி, அதாவது தமிழ்நாடு, கேரளா தவிர ஆந்திரா மற்ற புரட்டாசி, நம்ம ஊர் புரட்டாசி. அந்த புரட்டாசி ஆரம்பிக்கும் போது கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தது, அது வந்து கேன்சர் பிளேஸ். அதே போல் நம்மளில் வரும்போது, நம்ம தமிழ் புரட்டாசி மாதம் வரும்போது 2ல் மாந்தி, 2ல் மாந்தின்னு வரும்போது அந்த 2ல் மாந்தியை சர்டன் ஆஸ்பெக்ட் பண்ணதுனால 2ல் மாந்தி இருந்தால் நான் சொன்ன பாருங்கள், 2வது பாவத்தில் அபவாதம் வரும். அபவாதம் வரும். அந்த அபவாதம் அதுதான். ஓகே சார். அந்த 2வது பிளேஸில் மாந்தி உட்காந்து சனி அதை பார்க்கறதுனால இப்போது அந்த இந்துக்கள் அந்த இதில் அபவாதம் ஏற்பட்டு. ஓகே சார். இதுக்கு ஏதாவது பரிகாரம் எதுவும் இருக்கா சார்? பொதுவான பரிகாரம்னு சொல்கிறோம்னாக்கா திருவோண விரதம்னு இருப்பாங்க. இந்த பௌர்ணமி விரதம் மாதிரி சில பேர் வந்து சிரவண விரதம், திருவோண விரதம்னு. அந்த மாதிரி திருவோண விரதம் 7 திருவோண விரதம் 7 மாதம். அதாவது ஒரு வேளை சாப்பிடுவாங்க, நைட் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அதான் ஃபல் ஆகாரம். நம்ம பலகாரம்னு சொல்லிட்டாத்த. ஃபல் ஆகாரம்னா வெறும் பழம் சாப்பிட்றது. ஃபல்லுன்னா பழம், ஆகாரம்னா தூண்டுறது. நம்ம இந்த ஃபல்காரத்தை பலகாரம் ஆக்கி பரோட்டா குருமாக்கு போயிட்டோம். அது வெறும் ஃபல்லு தான், பழம்தான் சாப்பிட்ணும். அதுவும் அந்த காலத்தில் சாப்பிட்ட பழம் வந்து வாழைப்பழம், பூவம்பழம் தான். இப்போ நம்ம வாழைப்பழம்னு கேட்கும்போது மோரிஸ் தான் கேட்போம். மோரிஸு சாப்பிடக்கூடாது, சுகரை ஷூட்டப் பண்ணிடும். பூவம்பழம் சாப்பிட்டிங்கன்னா சுகர் இருந்தால் கூட டக்குன்னு வித்தின் 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு எனர்ஜி வரும். ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா ஒரு செகண்டில் எனர்ஜி வேணும்னா நார்மல் பூவம்பழம், அதுதான் சாமிக்கு படைக்கிற பழம். அவங்க சும்மா அந்த பழத்தை சாமிக்கு வைக்கல. ஸோ இதுதான் வந்து அந்த அபவாதத்துக்கு காரணம் என்னென்னா, 2வது வீட்டில் மாந்தி இருந்து சனி அதை பார்க்கும்போது. இப்போ நான் பரிகாரம் சொல்கிறேன். திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு உபவாசம் அப்படி சொல்லலாம். உபவாசம் இருந்தீங்கன்னா நம்ம மனசுக்கும் சாந்தி, அந்த கடவுளுக்கும். ஏன்னா நமக்கும் கடவுளுக்கும் தான் கனெக்ஷன் டைரெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் நடுவிலலாம் ஏஜென்ட் வேணாம். இவங்க சொல்கிற ஏஜென்ட்டு வேறு, பட் நமக்கு கடவுளுக்கு கனெக்ஷனுக்கு நிறைய வழி இருக்குது. அதே போல் ரிஷபராசிக்காரங்க 2 வழக்கு திங்கட்கிழமையில், அதே போல் 7 வாரம். மிதுன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் 5 வழக்கு. அதே போல் 7 வாரம் தான், 5 வழக்கு. துலாம், மகரம் இந்த 2 ராசிக்காரங்க 6 வழக்கு. இது தனுசு, மீன ராசிக்காரங்க 3 வழக்கு. கும்ப ராசிக்காரங்க 4 வழக்கு. இப்போ ராகு அங்கே வரப்போகிறாரு, அதனால் 4 வழக்கு. அதனால் இது பொதுவாகவே ஒரு சென்டர் ஒத்த வழக்கு ஒன்று இருக்கும். அதை ஏற்றினீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா நம்ம பித்திருக்களுக்காக அதை மரண தீபம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இது வந்து ஒத்த வழக்கு மேலுக்காக நோக்கி இருக்கும், சுற்றில எண்ணெய் போட்டு. அந்த வழக்கு வந்து சனி ஞாயிறு அந்த 2 நாள் ஏற்றினா சனிக்கிழமை மீன் அதை பண்ணால் போதும். அதே போல் போன தடவை சொன்ன மாதிரியே அபிஷேகம், எண்ணெய் கொடுக்கறது, தேன் கொடுக்கறது, தேங்காய் உடைக்கிறது. தேங்காய் உடைக்கிறதுன்னு சொல்லும்போது 108 தேங்காய் தான். ஏன்னா பிள்ளையார் சம்பந்தம் இன்னும் இருக்குது. 6ஆம் தேதி வரைக்கும் பிள்ளையார் சம்பந்தம் இருக்குது. அதுக்கப்புறம் முடியும். இந்த காமெட்டை பொறுத்த வரைக்கும், இந்த வால் நட்சத்திரம் சொன்னோம் இல்லையா, இந்த வால் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். அதே போல் இந்தியானா சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் மற்ற ஸ்டேட்டுகளை பற்றி நான் சொல்லலை. ரிஷபராசி இந்தியா, மகர ராசி தமிழ்நாடு. அது பேசிக் பாடம். மகர ராசி தமிழ்நாடு, ரிஷபராசி இந்தியா. மகர ராசி தான் நிறைய பாதிக்குது. அதனால் மகர ராசிக்காரங்க அந்த 2 வழக்கு ஏற்றலாம். அந்த 2 வழக்கு ஏற்றது சொன்னால் அது போதும். மகர ராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு தடவையாவது சீனிவாசனை போய் பார்த்துட்டு வாங்க.
அதான் அவங்களுக்கு கொடுக்குற சஜஷன், பாசிட்டிவ் சஜஷன். ஒரு தடவையாவது போய் சீனிவாச பெருமாளை முடிஞ்சால் கொஞ்சம் சின்னவங்களா இருக்கிறவங்க படி ஏறி போங்க. இந்த மாதிரி வயசானவங்க இருக்கிறவங்க வழக்கம் போல் வண்டியிலேயே போங்க. ஆனால் சீனிவாசருக்கு இந்த 45 நாளுக்குள்ளே போய் நாம் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சி போனீங்கன்னா அந்த 2 செகண்டை தாண்டி 5 நிமிஷம் கூட உனக்கு கிடைக்கும். அந்த கும்பல் சொல்கிறாங்கல்ல, நம்ம 2 செகண்டு தான் அது. ஆனால் சாமி நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம போய் நம்ம தப்பு பண்ணோமா பண்ணலையா அதெல்லாம் யோசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சாமிக்கிட்ட தெய்வ குத்தம் ஏற்பட்டு போச்சு, அது என்னுடைய பங்கு ஏதாவது இருந்தால் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த சாமியை கும்பிட்றதுக்காக போனீங்கன்னா 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட சாமி ஒன்று அங்கே நிற்கப்பார். ஓகே சார், எங்களோடு இணைந்து திருப்பதி கோவில் குறித்தும் அங்கே நடந்த அந்த சர்ச்சைகள் குறித்தும் விரிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.